அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை நாம் 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இந்த உலகத்தில் என்ன விடயங்கள் நமக்கு தேவையோ அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாளை மறுமையுடைய நாளில் நம்மை அல்லாஹ் வெற்றியாளர்களாக அல்லாஹ் மாற்றுகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக ஈருலகத்திலும் பாக்கியங்களை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகை, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். உலகத்தினுடைய சகல தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. மஸலுல் ஜன்னத்தில்லதி வஅதல் முத்தகூன் فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஅதல் முத்தகூன் فيها أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم. முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் தன்மையாகிறது. அதில் தண்ணீரிலிருந்து என்றுமே மாற்றமடைய ஆறுகளும், பாலிலிருந்து அதன் சுவை மாறா பால் ஆறுகளும், மதுவிலிருந்து பருகுவதற்கு மதுரமான ஆறுகளும், தேனிலிருந்து தெளிவான சுத்தமான ஆறுகளும் உள்ளன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா கனிவகைகளும், தங்களுடைய ரப்பிடமிருந்து மன்னிப்பும் உண்டு என்று வரக்கூடிய இந்த துஆவை யார் ஒவ்வொரு நாளும் 3 முறை இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுகிறாரோ அவர் ஈருலகத்திலும் பாக்கியம் பெற்றவராக ஆகிவிடுகிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.